சூழ்நிலையிலும் என்னை விட்டு நீ ஏன் போகவில்லை? நான் ஆக்சுவலாக வந்து அவரை விட ஒரு 8 மாதம் பெரியவ. அதே கேள்வி. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு லவ் மேரேஜ்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பையனை பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. செம்ம பிரச்சனை ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், இல்லை எதுக்கு இவ்வளோ தலைவலின்ற மாதிரி போயிடுவாங்க. எப்படி வந்து ஹவு டிட் யூ ஸ்டாண்ட், அவ்வளோ பேர் அப்போஸ் பண்ணாங்க, எப்படி வந்து ஹவ் ஆர் யூ ஸ்டில் ஹியர்ன்ற மாதிரி. உங்களை ஒரு 2 லைன் பாட சொல்லி நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் யாராவது வேண்டாம் அப்படின்னு போவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஃபஸ்ட்டு வந்து எழுந்த கொஷினே வந்து அந்த பொண்ணு இப்படி இருக்குது, எதுக்கு உனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னாலாம் நிறையா வந்து பேரண்ட்ஸ் சைடே வந்து கேட்டு எல்லாமே இது பண்ணாங்க. நானே இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், வேணாம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பாருங்கள், நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து இவர் வந்து நான் பார்க்கல, ஒரு பிரச்சனைனால நினச்சிருந்தா அந்த 4 இயர்ஸ் என்னை விட்டு போயிருக்கலாம். ஏன் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு மேரேஜ் பண்ணாங்க. அது போல் விட்டு போகக்கூடாது, நம்ம பிடிச்சி போய் தானே லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு கேஸ்ட்டு, அப்புறம் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டாங்க. என்னை வந்து என்கிட்ட இவ்வளோ மெசேஜ் பண்ணிங்க, அப்புறம் பேசணும், பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் என்னோட அம்மா அப்பாட்ட சொல்லும் போது அவங்க ஒத்துக்கலை, இல்லை இப்போ செட் ஆகாது வேண்டாம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்போ கூட கேட்டேன், என்னை இதுவரை பார்த்தது கூட இல்லை நேரில், பார்க்காம எனக்காக எப்படி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓகேவா, எதனால் இப்படிலாம் பண்ணணும், நீங்கள் வேறு யாராவது பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, வை மீ அப்படி கேட்டேன். என்னை ஏன் கல்யாணம் பண்ண உன்னை கேட்டிருக்காங்க, என்னை ஏன் கல்யாணம் பண்ணுறேன் உங்கள் வீட்லேயும் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போதெல்லாம் உன்னை நான் பண்ணாத டார்ச்சர் கிடையாது. இப்போது கல்யாணம் இத்தனைக்கும் நீ உன்னோட துபாயில் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ண, என்னை ஏன் கல்யாணம் பண்ண, ஏன் என்னை விட்டுட்டு இன்னும் போகல நீ? ஏன்னா அவர் என்னை லவ் பண்ணுற அளவுக்கு என்னை வேறு யாரும் லவ் பண்ணலை. சரி வேண்டாம் பார்க்கலாம், இவ்வளோ அசிங்கப்பட்டு ஏன் இருக்கணும், சரி நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் நான் விட்டுட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப கதறி ரொம்ப இது பண்ணி, இல்லை ஃபோன் எடு ஒரே ஒரு வார்த்தை நான் பேசணும், அதுக்கு மேலே நான் ஒன்று இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படிதான் சொன்னாங்க. இப்படி நேச்சுரலாகவே உங்க கூட நான் பழகி என்னையும் தாண்டி தான் அந்த ஒரு ஃபீல் நடந்தது. இப்போ அழுகுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தால் அழுவோம், சோகமாக இருந்தோன்னா ஒரு காரணம் இருந்தால், ஹாப்பியாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பட் நேச்சுரலாகவே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்ஃபோர்ஸ்ட் விதமாக தான் எனக்கு இந்த லவ்னு எனக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 2 years பேக் முன்னாடி வந்து ஐ லாஸ்ட் மை லெஃப்ட் விஷன். யா, ஐ லாஸ்ட் மை விஷன் லைக் கம்ப்ளீட்டாக பிளைண்ட். லெஃப்ட் ஐஸ் வந்து ஒரு கார்னியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் ஐ வந்து ஃபுல்லாக பிளைண்ட் ஆகிடுச்சு. ஏன் என்னோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். பட் ஆனால் எப்பயுமே அவன் சொல்லுவான், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கேளுங்க, ஏன் போகல? எங்கே போகிறது? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு